Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillah rabbil alamin. Nahmaduhu wa nusalli ala rasulil karim ma ba'd. Alhamdulillah. சங்கைக்கும் மிக மதிப்பூர்வு குறித்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் 19 தராவி தொழுகையை தொழுது 18 நோன்புகளை நோற்றிருக்கின்றோம். அல்லாஹ் நாம் தொழக்கூடிய எல்லா விதமான தராவி தொழுகையிலையும் ஃபர்லான நஃபிலான தொழுகையினையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நாம் நோக்கக்கூடிய நஃபிலான ஃபர்லான நோன்புகளை அல்லாஹ் அதில் இருக்கக்கூடிய குறைகளை மன்னித்து நிரப்பமான நற்கூலிகளை அருளை நமக்கு தந்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 24 ஜுசுக்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். முழுமையாக 23வது ஜுசு முழுமையை முடித்துவிட்டு ஃபமரதுல் என்று சொல்லக்கூடிய 24வது ஜுசுவில் அரை ஜுசு ஓதியிருக்கின்றோம். அல்லாஹ் நாம் ஓதக்கூடிய அருள்மறையாம் திருக்குரானை முழுமையான முறையில் ஓதுவதற்கும் கேட்பதற்கும் தந்த அருள் புரிவானாக. அதை முழுமையான முறையில் ஓதி முடிப்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. சங்கை குறித்தானவர்களே, இன்று 3 விதமான சூறாக்களை ஓதினோம். ஒன்று சூரத்து சாது, 2வது சூரத்து சுமர், 3வது சூரத்து முஃமின். இந்த 3 விதமான சூறாக்களை ஓதினோம். அதிலும் குறிப்பாக நாம் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு 14வது ரக்காயத்தில் சரியாக ஓதிய வஸீக அல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி சுமரா ஹத்தா இதா ஃபுதிஹத் அபுவாபுஹா வகால ஹஸன்துஹா ஸலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலுஹா ஹாலிதீன். அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குரானை சொல்றான், சில நபர்களை அல்லாஹ் சொர்க்கத்திற்காக வேண்டி இழுத்து வருவப்படுவார்கள். கைத்தை போன்றோ எதுவும் போல என்ன செய்வாங்க, மலக்குமார்களை கொண்டு இழுத்து வரப்படுவார்கள் என்பதாக அருள்மறையாம் திருக்குறான்ல சொல்றோம். அது எப்படின்னா, வஸீக அல்லதீன தகவ் ரப்பஹும், தன்னுடைய ரப்பை யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி ஹலால் ஹராமை பேணி அல்லாஹ் சொன்னதை ஏற்று யார் தக்வாவோடு பயபக்தியோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்களை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு இழுத்து வரப்படுவார் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு அருள்மறையாம் திருக்குரானை சொல்றான். அதோடு மட்டுமில்ல, சொர்க்கத்தினுடைய நெருக்கத்துல வரும்போது சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நீங்க வாங்க, இங்க உள்ள வாங்க, ஸலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் இன்றிடம் உண்டாகட்டுமா என்று மலக்குமார்கள் காவலர்கள் நம்மை வரவேற்று கொண்டே இருப்பார்கள். ஃபதுகுலுஹா ஹாலிதீன், இதை விட்டு நீங்க எங்கேயுமே போகாதீங்க, இங்கே நிரந்தரமா இருங்க என்று மலக்குமார்கள் நமக்கு சுப செய்தி சொல்வார்கள் என்பதாக அருள்மறையாம் திருக்குரான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு இப்படி சொல்கின்றான். அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4 விஷயம் அவர்களை, 4 விஷயதாரர்களை சொர்க்கம் தேடுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 4 நபர்களை சொர்க்கம் தேடுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 1 அல் ஜன்னத்து முஸ்தாகத்துன் ஃபி அர்பாத்தி நஃபரின், 4 நபர்களை சொர்க்கம் பிரியப்பட்டு தேடுகிறது. 1 யார் தெரியுமா? தாலில் குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர், குர்ஆனோடு அதிகமாக தொடர்புடையவரை சொர்க்கம் தேடுகிறது என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 2வதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வஹாஃபிதுல் லிசான், தன்னுடைய நாவை பேணி பாதுகாத்தவர்களை, எல்லா நிலையிலும் அல்லாஹ் ரசூலை சொன்னதை மாற்றமா நடக்காமல் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு தன்னுடைய நாவை பேணி பாதுகாத்தவர்களை சொர்க்கம் தேடுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 3வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது யாரெல்லாம் பசித்த நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பசி ஆற்றுவதற்காக வேண்டி உணவுகளை தாராளமாக கொடுக்கக்கூடிய அந்த நபர்களையும் சொர்க்கம் தேடுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். 4வதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்,
வஸ்ஸாயிமீன ஃபீ ஷஹரி ரமலான், யாருக்கு இந்த ரமலானுடைய மாதம் கிடைத்து ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்புகளை சரியான முறையில் தக்வாவோடு பேணி பாதுகாத்த நோன்பை வைத்தார்களோ அப்படிப்பட்ட நோன்பாளிகளை சொர்க்கம் தேடுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொன்னது குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும் என்பதாக. இப்படி ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துல் லக வ அலைக. குர்ஆன் என்பது உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும், உங்களுக்கு பாதகமானதாக மாறிவிட்டதாக சொன்னாங்க. எப்படி? குர்ஆனை அதில் நமக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட அற்புதமான வேதம். அந்த குர்ஆனை யார் தொட்டு கூட பார்க்காமல், கண்ணால் ஓதாமல், நாவினால் ஓதாமல் யாரெல்லாம் குர்ஆனை தூக்கி தூர வீசிய நிலையில் வைத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களை அல்லாஹ் குர்ஆன் சபிக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட குர்ஆன் மஹ்ஷர் மைதானத்தில் நமக்காக வேண்டி எதிராக சாட்சி சொல்லும் என்பதாக சொன்னார்கள். யார் அல்லாஹ் ரசூலுடைய குர்ஆனை முழுமையான முறையில் ஓதி அதன்படி அமல் செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் சாலிஹீன்களுக்கு குர்ஆன் ஷஃபாத் செய்யும். யா அல்லாஹ், இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இருந்து இந்த அடியான் உன்னுடைய அருமறை திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தான், யா அல்லாஹ், ஓதிக்கொண்டே இருந்தார்கள், யா அல்லாஹ், இவருடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் முழுமையான முறையில் சொர்க்கத்தை இவர் சேர்த்து வைத்து விடு யா அல்லாஹ் என்று குர்ஆன் நமக்கு சிபாரிசு செய்யும், ஷஃபாத் செய்யும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் குர்ஆனை எடுத்து கூட பார்க்காத சிலர்களை குர்ஆன் சபிக்கிறது, குர்ஆன் அவருக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிலை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்மறையாம் திருக்குர்ஆனை இந்த நமக்காக வேண்டி இறக்கப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகம் குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. நம்முடைய வீடுகளை அதிகமாக ஓதணும். குர்ஆனை ஓதக்கூடிய தராவி தொழுகையில முன்னாடியே என்ன செய்யணும்? குர்ஆன் ஓதக்கூடிய இந்த சப்தங்களை கேட்கணும். காரணம் என்னன்னு சொன்னா, நம்முடைய பள்ளியில இஷா தொழுகும் போது பள்ளிவாசல் நிரம்பி இருக்குது. தராவி தொழுகை கொஞ்சம் கொஞ்சமா 2, 4, 6 என்று கொஞ்சம் கொஞ்சமா குறைய 8 வந்தமே பாதி பள்ளியாசம் காணா போயிடும். 12 வந்தோம் இன்னும் பாதி காலியா போயிடும். 16 வந்தோம் இன்னும் கொஞ்சம் காலியா போயிடும். 20 தராவி முடிஞ்சோன்னு எங்களுக்கெல்லாம் தொழுவே இல்லைன்னு சொல்லிட்டு பித்ருவாஜிபெல்லாம் தூக்கி வீசிட்டு போகக்கூடிய ஒருத்தர் கூட்டமெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. பார்க்க ஆரம்பத்துல திரும்பி பார்க்கும்போது நிறைய இருந்தாங்க. இப்போ பயான் பேசும்போது எண்ணி சொல்லக்கூடிய சொற்பமான நபர்கள் தான் நம்ம இடத்துல முன்னாடி இருக்கிறாங்கன்னு சொன்னா, எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய செய்திகளை கேட்பதற்கு எந்த அளவுக்கு நம்முடைய ஆர்வம் இருக்குது, மார்க்கத்துடைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால், ஒரு 10 நிமிஷம் அதை விட குறைவான நொடிகள் தான் நாம் பேசுறோம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி இந்த 10 நிமிடம் கூட நம்மால் ஒதுக்க முடியலை என்று சொன்னால் நாம் எல்லாம் ஏமாத்துறோம். நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி ஒப்புக்கொள்ளப்படும்? பள்ளியாசல் அதித்து சலாம் கொடுத்த போதும் எங்க டீ கடை இருக்கிறது ஓடி வந்து பைக்ல முன்னாடி என்ன செய்யறோம்? கூட்டமா கும்மி அடிச்சு நிலையில அவனை பத்தி இவனை பேசுறது, இவனை பத்தி அவனை பேசுறது என்று நன்மையான காரியங்கள் செய்வதை தாண்டி பாவங்கள், தீமையான காரியங்கள் செய்வதில் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். சங்கை குருக்கான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அருமையான பெருமக்களே, இப்படி அருமறையான் குர்ஆன் திருக்குர்ஆனை ஓதி அதற்குண்டான விளக்கம் கேட்பது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக இருக்குது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில தொழுது முடிச்ச பின்னாடி சஹாபாக்களுக்கு அந்த தொழுகையினுடைய ஓதப்பட்ட ஆயத்தினுடைய விளக்கம் சொல்வது ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட அமலை நாம் தொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த அமலை அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இருக்கக்கூடிய சொற்பமான இந்த நபர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கி தந்தார் புரிவானாக. பள்ளியை விட்டும் ஷைத்தானை போல் விரண்டு ஓடக்கூடிய அப்படிப்பட்ட அவருடைய வேலையினுடைய காரணமாக அவங்க போயிடுறாங்க. இருந்தாலும் அந்த 10 நிமிஷம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்து கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நாம் எல்லாம் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக, சொர்க்க நம்மை தேடக்கூடிய நபர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி
நாம் எல்லாம் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாகும், நம்முடைய நாவை பேணக்கூடியவர்களாகும், யாருக்கெல்லாம் பசி என்று வந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தாராளமான உணவு கொடுக்கக்கூடியவர்களாகும். சாயிமீன ஃபி ஷஹரி ரமதான், இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் அதிகமான முறையில் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். السلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.